அங்க போய் குடிக்காடா வா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இறங்கணும். ஸோ இங்கே ஒரு சின்ன ட்ராக் மாதிரி இருக்குது, அதில் தான் இறங்கணும். இறங்கினா சைடில் ஃபுல்லாக ஆட்டோ நிற்கும். ஹலோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம போகிற ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 150 ரூபா சார்ஜ் பண்ணி நம்ம ஏறுறோம். ஸோ நான் ஹோட்டலில் போய் மீதி கன்சிடர் பண்ணிக்கிறேன். போகிற எப்படி பார்த்துட்டே போகலாம். ஸ்டெப்ஸ் ஏறி இந்த பக்கம் வரலாம், இல்லைனா அந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் நம்ம ஆட்டோ ஏறி கூட. இது ஃப்ரண்ட் சைடு, இதுதான் ஃப்ரண்ட் சைடு. பேக் சைடு. ஓ, பேக் சைடு, இதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேக் சைடு வழியாக இறங்கி வந்துட்டோம். உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு காட்டில் நான் ரிட்டர்ன் போகும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் அது எப்படி இருக்கும், ஸ்டேஷன் ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்றது நம்ம போகும்போது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது ரூமுக்கு போயிருந்தோம். அதாவது நம்ம ரூம் செக்இன் பண்ண போயிருந்தோம். 12 மணி தான் நம்ம செக்இன் டைமு. நான் என்ன நினச்சேன்னா காலையில் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா நம்ம இது பண்ணிடலான்ட்டு. ஆனால் ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாகவே ஆக்குபைடாக இருக்குது. அவங்க வந்து செக் அவுட் டைம் வந்து 11:45 பண்ண தான் செக் அவுட் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம செக்இன் பண்ண முடியும். அதனால் எங்கள் பேக்கை மட்டும் அங்கே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து வந்துட்டு ஆட்டோ எடுத்து ஃபஸ்ட்டு பீச்செல்லாம் முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ பீச் ஓவன் அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பீச் கிட்டே வந்துட்டோம், வர்க்கலா பீச் கிட்டே. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து இந்த ஹெலிபேடு இங்கே தான் இருக்குது. ஸோ ஆனால் இப்போதைக்கு சர்வீஸ் இல்லை. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் பார்க்கிங்லாம் நிறுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஹெலிபேட். பார்க்குறீங்களா, ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அதில் எச் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், அதுதான் ஹெலிபேடு. ஸோ இங்கே தான் வந்து ஹெலிகாப்டர் வந்து இறங்கும். நம்ம சர்வீஸ் இருந்தாலும் இங்கே நம்ம கூட்டிகிட்டு போகும். ஸோ இப்போதைக்கு இது சர்வீஸ் இல்லை அப்படின்றதுனால இங்கே கார் பார்க்கிங். அப்போ கூட இது கார் பார்க்கிங் இது கூட நிறுத்தக்கூடாது, இந்த வளையத்துக்கு அவுட்டர் தான் நிறுத்தணும். இதுதான் பார்க்கிங். பீச். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிறைய வந்து 2 வீலர்ஸ் வந்து ரெண்ட்டுக்கு கிடைக்குது, அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கணும். பீச்சு பார்ப்போம், மேலே ஹைட்லேருந்து பார்ப்போம், அதுக்கப்புறமா கீழே இறங்கி போவோம். பாருங்க, தெரியுதா? ஸோ அங்கே போகக்கூடாது, கோசம் தான் கம்மி போட்டிருக்காங்க. அது மீறி போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கீழே இறங்கி அப்படி போகணும். நம்ம கீழே இறங்கி போனோம்னா அழகாக அந்த பீச்சில் நம்ம கால் பதிக்கலாம். சூப்பராகவே இருக்குது. காலையில் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளவுடியாக சூப்பராக இருந்தது. இப்போ தான் சூரியன் அப்படியே மேலே ஏறி வராரு.
ஆமாம், ஃப்ளோட்டிங். ஃப்ளோட்டிங் ஒருத்தர் வந்து அப்படியே ஒருத்தர் கடலில் ஃப்ளோட்டிங் அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்காரு. ஸ்விம் பண்ணல, பட் ஆனால் மிதக்கிறாரு, சூப்பராக மிதக்கிறாரு. பா எவ்வளோ பெருசு பாருங்க சமுத்திரம், சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சூரியன் வராது பாருங்க, என்ட்ரி தெரியுதா? சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அந்த கீழே இறங்கி அந்த பீச்சுக்கு போகலாமா? வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கார் பார்க்கிங்லாம் தாண்டி அப்படியே வந்தோம்னா இங்கே ஹெலிபேடு எனக்கு காமிச்சேன். இந்த கார் பார்க்கிங்லாம் கார் பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம நடந்து வந்தோம்னா நான் இந்த பீச், அந்த பீச்சுக்கு கீழே இறங்கி போகிறதுக்கு இந்த இடத்துல தான் சின்ன ஒரு வே கொடுத்துருக்காங்க வழி. இது வழியாக தான் நம்ம இப்போ கீழே போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேற நீங்கள் வேறுங்க. இது வழியாக வந்து நம்ம அப்படி கீழே இறங்க போகிறோம். எப்படி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம அற்புதமான பிளேஸ். ஸோ இறங்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், படி வந்து சரிவாக இருக்குது, உருண்டு விழுந்துருவோம் போல இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது படி. டேய் பார்த்து வாடா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த மேல் டாப்பில் தான் இருந்தோம். அங்கேருந்து தான் இந்த படிக்கேட் மூலயமா நம்ம கீழே வந்தோம். மேலே எத்தனை கழுகு பறக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பீப்புள் ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, பீச்சுக்குள்ளே வந்தாலே அந்த பீச் வைப்பு வேற மாதிரி தெறிக்க விடுது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்கை இருக்குது. காத்தால கிளைமேட் நல்லா சூப்பராக அப்படியே க்ளவுடியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்கை இருக்குது. இத்தனைக்கும் பக்கத்தில் பீச் பக்கத்தில் இருக்கும். ஆனால் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் குளிக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் ரொம்ப தூரம் போக அலோவ் பண்ணல. இங்கே வந்து விசில் அடித்து கூப்பிட்டுருக்காங்க வாங்க வாங்கன்ட்டு. ஸோ ஆனால் இங்கே குளிக்க அலோவ் பண்ணுறாங்க. கோலி முடிஞ்சுதா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வேறு லெவலில் பைக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மக்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு. வேறு லெவல் சூப்பராக இருக்குது. வர்க்கலாவை எல்லாரும் மினி கோவான்னு சொல்லும் போது இன்னும் பெருசாக இதை போய் கம்பேர் பண்ணுறாங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான்
அவங்க சொல்றதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம், இவ்வளவு ரம்மியமா இந்த செடி கொடிகளுக்கு இடையில இந்த பீச்சை பார்க்கவே அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, சாதாரணமா நம்ம பீச்சுனால ரொம்பவே பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கறச்சு நம்ம மனசுக்கு கேட்கணுமா, மனசுக்கு ரக்க கட்டி பறக்குதுங்க. அந்த அளவுக்கு மனசு சந்தோஷம். இந்த பீச்சில் போயிட்டு இந்த கால் பதிக்கிறச்ச தண்ணியில அப்ப கிடைக்கும் ஒரு சந்தோஷம் இன்னமும் சின்ன பசங்க எந்த அளவுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ அந்த அளவுக்கு நம்ம வயசையும் மறந்து சின்ன குழந்தைத்தனம் போய் நம்ம ஆயிடுவோம். அழகா வந்து உட்காந்துக்கிட்டு இந்த பீச்சை ரசிச்சுக்கிட்டு அப்படியே நேரத்தை கழிக்கிறச்ச வேற லெவலுங்க. அதே போல எனக்கு இந்த சினிமா ஷூட்லாம் பார்க்கும்போது அந்த கேமரா கிட்ட அந்த அலைகள் வந்து போகும். அந்த மாதிரி எனக்கு வீடியோ எடுக்கணும்னு ஆசை. அப்படிதான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருந்ததா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எனக்கு இதை நம்ம டைம் கிளாஸில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதையும் எடுத்து காமிச்சிருக்கேன். எப்படி இருக்கு, இப்படி தாங்க எல்லாத்தையும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பணும். அந்த பீச் ஓரமாக எத்தனை கடைகள் அங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைனாக கடைங்க தான். மேல சில கடைகள் மட்டும்தான் ஓபன் பண்ணியிருந்தாங்க. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் காலையில் 9 மணி ஆச்சு. ஸோ எல்லாருமே கடை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு 9:30 10 மணி ஆயிடும். சில கடைகள் மட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இப்ப நீங்க பாக்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம வந்து வர்க்கலா பீச்சை சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னாங்க. பட் இது வரைக்கும் ஒன்றுத்தையும் காணோம். ஆனால் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். குளிக்கிறதுக்கு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து, அங்கங்கே டேஞ்சர்ஸ், குளிக்கக்கூடாது போர்டு வச்சுருப்பாங்க இல்லையா. இங்கே குளிக்கலாம், ஆனால் ரொம்ப டெப்த்தாக கிட்ட போகக்கூடாது. அப்படி போனால் விசில் அடித்து கூப்பிட்றாங்க. அதாவது குளிக்கலாம், ஆனால் ரொம்ப கிட்ட போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு வந்தால். ஓகேவா. திருப்பி க்ளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளவுடியாக ஃபுல்லாக டார்க்காக மாறிடுச்சு. ஆனால் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு டார்க்காக எப்போ வேணாலும் மழை வரலாம் போல் இருக்குது. அப்படி தான் இருக்குது ஸ்கை. மழை எதிர்பார்க்கலாம். வாங்க இப்போ இங்கேருந்து நம்ம அடுத்து வேறு எங்கே இடத்துக்கு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வர்க்கலா பீச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் சேரும். அடுத்த விளாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மணி அண்ணா, see you.